ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடு. காடுங்கும் போது நிறைய மரம், செடி, கொடி இதெல்லாம் தான் காடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதை தாண்டியும் காடு நிறைய ரகசியத்தை பாதுகாப்பா வச்சிருக்கு. அந்த ஒரு ரகசியம் அந்த ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையே நாசம் செஞ்சிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோல பேச போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு குயிக்கா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த கிராமத்தை ஒட்டின மாதிரியே ஒரு காடு ஒண்ணு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள யாரும் போகக்கூடாது அப்படின்னு அந்த கிராம மக்களே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட சொல்லி வளர்ப்பாங்க, அந்த காட்டுக்குள்ள யாரும் போகாதீங்க அப்படின்னு. அந்த காட்டோட ரகசியம் யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் அங்க உள்ள மக்கள் சின்ன குழந்தை முதல் கூட சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லி இருக்கும்போது ஒரு குழந்தை, 9 வயசு குழந்தை ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அந்த காட்டு மேல இந்த பயத்தை விட அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன குழந்தைங்களாம் கண்ணாமூச்சி விளையாண்டுருக்காங்க, இந்த ஒளிஞ்சி விளையாடுற விளையாட்டு. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மட்டும் அந்த காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆயும் அந்த பொண்ணை காணும். சூரியன் மறைஞ்சிருச்சு, நல்ல இருட்டு. அந்த குழந்தைய மட்டும் காணும். அந்த பொண்ணோட பேர் எமிலி. அப்பா அம்மா தேடுறாங்க காடு ஃபுல்லா, எமிலி எமிலி எமிலி. காடு ஃபுல்லா அந்த எமிலின்ற சவுண்ட் மட்டும்தான் எக்கோ அடிக்குது. ஆனா அந்த பொண்ணு கிடைக்கல. அதுக்கு பதிலா ஒரு அடர்ந்த புதர். அந்த புதருக்குள்ள ஒரு சின்ன பொம்மை ஒண்ணு இருக்கு. அந்த பொம்மையை எடுத்து பாக்குறாங்க. ஒரு சைடு அந்த எப்படி சொல்றாங்க, ஒரு சைடு பொம்மையாவும் இன்னொரு சைடு அப்படியே மரக்கட்டையாவும் இருக்கு. அந்த பொம்மை ரொம்ப அப்படியே ஒட்டஞ்ச நிலைமையில கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா வெளி வெளியேன்னு இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு. அப்படியே கண்ண ரத்தமா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பொம்மையோட முடி, அந்த முடி பாத்தீங்கன்னா செந்நிறமா இருக்கு. அப்பதான் அவங்க அம்மா ரியலைஸ் பண்றாங்க, இது என்னோட பொண்ணோட முடியாச்சு அப்படின்னு. அவங்க அம்மா அப்படியே அதிர்ச்சியிலே அதை எடுத்து அந்த பொம்மையை போட்டாங்க. போட்ட உடனே அவங்களுக்கு ஐயோ எமிலி அப்படின்ட்டு மறுபடியும் அந்த போட்ட பொம்மைய எடுத்து கட்டி அணைச்சுக்கிட்டு எமிலி எமிலின்னு கத்துறாங்க. அந்த பொம்மை கொஞ்ச நேரத்திலேயே அம்மா வலிக்குதுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. அவங்க அம்மா திடீர்னு திடீர்னு பொம்மை பேசுது அப்படின்ட்டு அது அந்த பொம்மையில இருக்கிறது அந்த பொண்ணோட ஆவி. ஆவின்றத விட அந்த பொம்மை பேசுது. அந்த பொம்மையை திடீர்னு தூக்கி போட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பொம்மை அழுதுகிட்டே அந்த ஃபேமிலி கிட்ட போயிடுச்சு மறுபடியும். அப்படி இருக்கும்போது அந்த பொம்மை அழுவுறது ரொம்பவே அங்க இருக்கவங்கள உருகுலையே வைக்குது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வீடு வீடு மாதிரியே இல்லை. திடீர்னு லைட்டு விட்டு விட்டு எரியறதும், அந்த குழந்தை பொம்மை அழுதுகிட்டே இருக்கிறதும் ஆவே இருந்திருக்கு. அந்த குழந்தை பொம்மை செவுத்துல ஏதோ ஒண்ணு கிரிக்கிறது என்னது அப்படின்னு அவங்க அப்பா பார்க்கும்போது, அப்பா என்ன எப்படியாவது காப்பாத்துங்க, என்னோட உடம்ப தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, அப்படி இல்லைன்னா நீங்களும் பொம்மை ஆயிருவீங்க அப்படின்னு அந்த செவுத்துல எழுதுறது. அப்பாவுக்கு பயம். சரி எப்படியாவது நம்ம போயிட்டு நம்ம பொண்ணோட உடம்ப கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள போற. காடு பழைய மாதிரி இல்லை. அந்த காடே ஏதோ உயிருள்ள காடு மாதிரி இருக்கவன். அவரு வைக்கிற காட்டுக்குள்ள ஒவ்வொரு அடியும் வைக்கும் போதும் யாரோ அவரோட காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, சின்ன சின்ன கைகள் அவரோட காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவருக்கு இருக்கு. அவர் அதையும் தாண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறார். அப்படி இருக்கும்போது அம்மா இருக்காங்க. அம்மா அந்த குழந்தைய, அந்த குழந்தை பொம்மை அப்படியே கட்டி அணைச்சிட்டே வச்சிருப்பாங்க.
அப்படி இருக்கும்போது இவரு எப்படியோ ஒரு கல்லறை ஒண்ணு நடு காட்டுக்குள்ள ஒரு கல்லறை ஒண்ணு இருக்கு. அந்த கல்லறை மேல 10 பொம்மை இருக்கு. ஒரே மாதிரி. பாதி மரபொம்மை அப்படியே இருக்கு. இதுல எது எம்எல்ஏவோடது அப்படின்னு அவரால கண்டுபிடிக்க முடியாம இருக்கும்போது என்ன பண்ண உடனே வச்சுக்கிட்டே நிற்கிறாரு. எல்லா பொம்மையும் அட்டன் டைமா செய்யுது. அந்த 10 பொம்மையுமே அவருக்கே அப்படியே பயம் வந்துருச்சு. இந்த அம்மா கிட்ட இருக்குல்ல பாத்தீங்களா, அந்த எமிலியோட ஆவி இருக்க பொம்மை. அந்த பொம்மைக்கு ரொம்ப நடுங்குது. அந்த அம்மா ஐயோ என் மகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு கையில நெஞ்சில அணைச்ச மாதிரி இறுக்கமா பிடிச்சிருக்காங்க. சூடா இருக்கணும். இவரு சரி இந்த பொம்மையில எதுவும் நம்மளது இல்ல, டைரக்டா அந்த கல்லறையவே நம்ம ஓபன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே கல்லறையை ஓபன் பண்ண போறாரு. பின்னாடி இருந்து நிறைய வேறு அவரு கையும் காலையும் அப்படியே இழுத்து பிடிச்சிருச்சு. பிடிச்சது இல்லாம அவரால் அசையும் இல்ல, ஒண்ணும் பண்ண முடியல. அவரால் இந்த சைடும் போக முடியல. அவர் அந்த வேலி இழுத்து பிடிச்சு நிப்பாட்டிட்டு. அதோட இந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த குழந்தையோட பொம்மையை வச்சிருந்தாங்கல்ல, அந்த பொம்மை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாதி உருவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரபொம்மை அப்படியே முழு உருவமா பொம்மையாவே மாறியாச்சு. அது கூடவே அந்த அம்மாவும் பொம்மையாவே மாறிட்டாங்க. பாத்தீங்கன்னா அடுத்த நாள் நைட்டு அந்த வீட்டுல 3 பொம்மை இருந்திருக்கு. அந்த அம்மா, அந்த பொண்ணு, அவங்க அப்பா. அந்த பொம்மை சொல்லுது, அப்பா அம்மா நம்ம 3 பேரும் ஒன்னா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுது. அந்த காட்டோட சாபமா இல்ல பேய் பிசாது ஏதாச்சும் வந்துருச்சா அப்படின்னு யாருக்குமே இன்ன வரலுமே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு பொம்மை உங்க வீட்டுக்குள்ள வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன்.